ஸோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்துட்டு கோட்டோட ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லான்ச் பண்ணி ட்ரெய்லர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆஸ் யூஷுவல் ஷாட்டரிங் ரெக்கார்ட்ஸ் தான். தளபதியோட எந்த படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ்னாலுமே வந்துட்டு ப்ரீவியஸ் படத்தோட ரெக்கார்ட்ஸை வந்துட்டு ஷேட்டர் பண்ணுறதே அது ஒரு ஒர்க்காகவே இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இன்னைக்குமே இந்த ட்ரெய்லர் லான்ச் வந்துட்டு ஆக்சுவலாக ப்ரீவியஸ் படத்தோட எல்லா ரெக்கார்ட்ஸையும் கண்டிப்பாக ஷேட்டர் பண்ணிடும். ஸோ அதில் எந்த டவுட்ஸும் கிடையாது. ஸோ இப்போ அந்த ட்ரெய்லர் எப்படி வந்திருக்கு, அந்த ட்ரெய்லர் வந்துட்டு நம்ம பிரேக் டவுன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த படத்தில் அப்படின்ற சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். ஹாஸ்டேஜ் நெகோஷியேட்டர், ஃபீல்ட் ஏஜென்ட், ஸ்பை. ட்ரெய்லரை பார்க்கும்போது 2 minutes 50 seconds வந்துட்டு ட்ரெய்லரை கட் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல ரஷ்ஷிங்காக ஒரு கம்ப்ளீட் மூவியோட சீக்வன்ஸை வந்து சின்ன சின்னதாக கொடுத்துருக்காங்க, நல்லாவே கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, தளபதியோட ஆக்சுவலாக 68th மூவி கொஞ்சம் கிராண்டியராக பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. 68 இன்டர்நேஷனல் சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன். ஸோ படத்தோட ட்ரெய்லர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 minutes and 51 seconds கட் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே வந்துட்டு அதில் இருக்க மேஜர் காஸ்டிங்ஸ் எல்லாரையுமே வந்துட்டு நம்ம பார்க்க முடியுது. லைக் தளபதி விஜய், டாப் ஸ்டார் பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மீர், மோகன், ஸ்னேகா, லைலாவோட சின்ன ஒரு போர்ஷனு, பிரேம்ஜி இல்லாமல் படமே கிடையாது. ஸோ பிரேம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு ஒரு யங்கர் வெர்ஷன் ஆஃப் தளபதி. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு நம்ம ட்ரெய்லரில் பார்க்க முடியுது. அதே மாதிரி வந்துட்டு ட்ரெய்லரில் வந்து நிறைய ஷூட் லொக்கேஷன்ஸ் காமிச்சிருக்காங்க. லைக் நம்ம பார்க்குற லொக்கேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் வந்து சில லொக்கேஷன்ஸ் நம்ம பார்க்க முடியுது. படத்தை அப்படின்னா ரஷ்யாவில் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி தெரியுது நமக்கு. அதே மாதிரி வந்துட்டு பட்டாயாவில் கொஞ்சம் சீன்ஸ் எடுத்திருக்காங்க. பேங்காக் பட்டாயாவில் கொஞ்சம் சீன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அங்கேயுமே வந்துட்டு படமும் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியும். எல்லா மிஷனுக்கு ஃபேமிலியோட ஹாலிடேக்கு போவானா, அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா. சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சேப்பாக் ஸ்டேடியம்ல இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஐபிஎல் சீசன் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இப்படி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் படத்தில் வந்துட்டு ரிவீல்டு, நிறைய விஷயங்கள் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. ஸோ என்னோட கெஸ்ஸிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் சொல்றாரு ஆக்சுவலாக இஸ் a நியூ லீடர் டு லீட் அப்படின்னு சொல்றாங்க. உங்களை லீட் பண்ண போறது ஒரு புது லீடர். இந்த சென்டென்ஸ்லாம் வந்துட்டு ஆக்சுவலாக லைக் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா அப்படின்றது நமக்கு தெரியல. அதே மாதிரி வந்துட்டு என்ன வயசானாலும் வந்துட்டு சிங்கம் தான் அப்படின்னு சொல்றதும் சரி. A lion is always a lion. பொலிட்டிக்கல் ரெஃபரன்சஸ்க்காக இந்த மாதிரி டைலாக்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம படத்துல தான் பார்க்கணும். பட் இவர் வந்துட்டு பிரசாந்த் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே இஸ் a goat of SATS அப்படின்னு சொல்றாங்க. நம்ம SATS அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, can clearly say that special anti-terrorism squad. ஸோ இந்த ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்ல வந்துட்டு தான் விஜய் இருந்திருக்காரு. ஸோ he is a goat of SATS. இதே மாதிரி ஒரு ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட்ல இருக்க ஒரு ஏஜென்ட்டா வந்துட்டு நம்ம பீஸ்ட்ல ஆல்ரெடி விஜய் பார்த்துருக்கோம். ஸோ மேபி அதை ரெப்ளிகேட் பண்ற மாதிரி சில விஷயங்கள் ஆகியிருக்கலாம். அது அந்த மாதிரியான கேரக்டர் மேனரிசம்ஸ் கொஞ்சம் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச படம் எப்படி மூவ் ஆகும்னா, மேபி ஒரு அந்த சாட்ல இருந்த ஒரு ஏஜென்ட் வந்துட்டு மேபி ஒரு பெரிய ஒரு மோகன் தான் வந்துட்டு ஆக்சுவலா வில்லன் ரோல் பண்றாரு. ஸோ மோகனோட ஏதோ ஒரு இன்டர்ஃபரன்ஸ் வரும், ஏதோ ஒரு கேஸ்ல மோகனோட இன்டர்ஃபரன்ஸ் வருது. ஸோ அந்த இன்டர்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் நான் அனுபவிச்ச இந்த பெயினை காந்தியும் அனுபவிக்கணும். அவர் வந்துட்டு அந்த ஏஜென்ட்ல இருந்து வெளில வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஐ பிலீவ் பிகாஸ் ஒரு யங்கர் வெர்ஷன் ஆஃப், அதாவது யங்கர்னு சொல்ல முடியாது, ஒரு டீனேஜ் வெர்ஷன் ஆஃப் விஜயை காட்டுறாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் ஐ திங்க் அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு பையனும் இன்வால்வ் ஆகிறான் அப்படின்றதுனால இவர் வந்துட்டு அப்பா விஜய் வந்துட்டு கம்ப்ளீட்டா விட்டுட்டு வெளியே போயிட்டாரு. சொல்லு, நான் போட்டேன். ஸோ திரும்ப மோகனோட இன்டர்ஃபியரன்ஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்காக ரீஎன்டர் ஆகிறார் விஜய் அப்படின்ற மாதிரி எனக்கு சில தாட்ஸ் இருக்கு. ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு எப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதே மாதிரி வந்துட்டு படத்துல பாத்தீங்கன்னா நிறைய ரெஃபரன்சஸ் காமிச்சிருக்காங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு குருவியோட ரெஃபரன்ஸ் இருக்கு. அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா துப்பாக்கி ரெஃபரன்ஸ் இருக்கு. துப்பாக்கில இருந்து அந்த ஸ்மோக்ல இருந்து வெளில வர ரெஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு திருப்பாச்சியோட அந்த ஃபிங்கர் ட்விஸ்ட் இருக்கும் இல்லையா, ஃபிங்கர் ட்விஸ்ட், அந்த ரெஃபரன்ஸ் இருக்கு.
இது இல்லாம லாஸ்ட் கில்லியோட அந்த மருதமலை மாமனிய சாங் அந்த ரெஃபரன்ஸ், மருதமலை மாமணியே முருகையா, நிறைய ரெஃபரன்சஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ட்ரெய்லர் கட்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த ஃபைனல் போர்ஷன்ல வந்துட்டு கோட் அப்படின்ற டைட்டில் ரிவீல் பண்ணும்போது தளபதியோட இவ்வளவு வருஷம் அவர் பண்ண எல்லா முக்கியமான மாஸ் அந்த அப்பியரன்சஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே கட் டவுன் பண்ணி ஒரு ஷார்ட்ல கட் டவுன் பண்ணி அதை எடுத்துட்டு வந்து அப்படி கோட்னு ரிவீல் பண்ணும்போது, ஸோ அந்த ஷாட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ட்ரெய்லர் எடிட்டிங்ஸ் பண்ணிட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வந்துட்டு எந்த வித காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஐ திங்க் அந்த 4 பேரையுமே ரொம்ப ஸ்டைலிஷாக காமிச்சிருக்காங்க. 4 பேர் யாருன்னா அந்த கோட் டீம்ல இருக்காங்க இல்லையா, விஜய், பிரசாந்த், பிரபுதேவா அண்ட் அஜ்மீர் 4 பேரையுமே ரொம்ப ஸ்டைலிஷாக காமிச்சிருக்காங்க. அந்த அது நமக்கு தெரியுது ஆக்சுவலா ஒரு யங்கர் வெர்ஷன் ஒரு ஓல்டர் வெர்ஷன் அப்படின்னு இருக்கு. அந்த ஓல்டர் வெர்ஷன்ல எல்லாருக்குமே கொஞ்சம் முடியெல்லாம் நரைச்சு போய் கொஞ்சம் வெயிட் போட்டு அப்படின்ற கண்டிஷன்ஸ்ல காமிச்சிருக்காங்க. பிரச்சனையை விட்டு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி யங்கர் வெர்ஷன்ல கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா காமிச்சிருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஹீரோ மட்டும் நல்லா காட்டணும் அப்படின்ற மாதிரி இல்லாம த ஹோல் டீம் வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா காமிச்சிருக்காங்க. நல்லா லுக் வைஸ் எல்லாருக்குமே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்துட்டு ஒரு இட்ஸ் குட் திங். ஆக்சுவலா தனியா இல்லாம எல்லாருக்குமே அந்த ஒரு காமனா ஒன்று பண்ணிருக்கிறது ஒரு நல்லா இருக்க விஷயம். பட் டென்ஷன் இப்பெல்லாம் அலோவா சுத்திட்டு இருக்காரு. எனக்கு சில ஷார்ட்ஸ்ல வந்துட்டு அஜ்மீர் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈவில்னஸோட சில ஒரு 2 ஷார்ட் இருந்துச்சு. ஸோ அது பார்க்கும்போது மேபி அந்த 4 பேர்ல யாரோ ஒரு ஆள் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கும் போல. ஸோ அது வந்துட்டு அஜ்மீருக்கான சான்சஸ் கொஞ்சம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அஜ்மீர் வந்துட்டு அந்த நெகட்டிவ் ஷேட்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. ஸோ அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சேபாக் ஸ்டேடியம்ல எடுத்திருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஷார்ட்ஸ்ல வந்து சிஜி ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் சிஜி ஒர்க்ஸ் நாட் ஸோ குட். சில ஷார்ட்ஸ்ல வந்து சிஜி வந்துட்டு ரொம்ப ஆர்டிஃபிஷியலா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஏதோ இந்த போர்ட்ரேட் கேமராஸ்ல எடுப்பாங்கல்ல, பின்னாடி பிளர் அடிச்ச மாதிரி இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. மேபி சிஜி ஒர்க்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிருக்கலாமா என்னன்னு தெரியல. ஃபுல் படமா பார்க்கும்போது நமக்கு அதோட எஃபெக்ட்ஸ் கம்ப்ளீட்டா நமக்கு தெரியும். ஸோ அது வரைக்கும் நம்ம எதையுமே வந்து ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் சொல்ல முடியாது. அண்ட் ஒரு ஷார்ட்ல வந்துட்டு அந்த துப்பாக்கியோட ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. துப்பாக்கியில வந்துட்டு ஜஸ்ட் எல்லாம் அந்த மேப்ஸ் முன்னாடி விஜய் நிப்பார் இல்லையா, ஸோ அந்த ரெஃபரன்ஸ் ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா மங்காத்தாவோட ரெஃபரன்சஸ் மேபி அங்க இங்கன்னு வந்து போதும் அப்படின்ற மாதிரி தோணுது. பிகாஸ் சத்தியமா குடிக்கூடாதுடா, கண்ணாடி முன்னாடி நின்று இதுக்கப்புறம் குடிக்கவே கூடாதுடா அப்படின்னு விஜய் சொல்ற டைலாக்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி மங்காத்தால வந்துட்டு அஜித் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்துட்டு ஞாபகப்படுத்துது இந்த சீன். சத்தியமா இனிமே குடிக்கவே கூடாதுடா. ஸோ படம் வந்துட்டு செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. இது இல்லாம நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு பிஃபோர் த ரிலீஸ், படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோவை நம்ம பார்க்கலாம். அண்ட் எஸ், படம் வைஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ராவான படமா இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. லைக் ரொம்ப ராவா அப்படிலாம் இருக்காது. இட் வில் பி லைக் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டாக தான் இருக்கும் படம். பிகாஸ் லவ், சென்டிமெண்ட்ஸ், ஒரு ஃபன்னு அண்ட் நல்ல சாங்ஸ், டான்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் படத்துல. ஆக்சுவலா இது வரைக்கும் 3 சிங்கிள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க படத்துல. இந்த 3 சிங்கிளுமே வந்துட்டு 3 சிங்கிள்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துட்டு இட் ஓகே ஒரு மாதிரி நல்ல கொஞ்சம் போச்சு. விசில் போட சாங் வந்துட்டு கொஞ்சம் நல்ல ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த சாங்கும் ஒரு சர்டைன் பீப்புள் கிட்ட, ஒரு அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் கிட்ட, சர்டைன் கேட்டகரி ஆஃப் பீப்புள் கிட்ட வந்து அது நல்லா ரீச் ஆச்சு அந்த பாட்டுமே. தேர்ட் சாங்குமே வந்துட்டு நிறைய கிரிட்டிசிசம் இருந்தாலும் சில பேர் இன்னும் அதுக்கு வைப் பண்ற அளவுக்கு கூட பாட்டு இருக்கு. ட்ரெய்லர்ல நம்ம பார்க்குற அந்த மியூசிக்ஸோட குவாலிட்டி வந்துட்டு நல்லா இருக்கு. ஆக்சுவலா இதை இது சிங்கிள்ஸோட கம்பேர் பண்ணும்போது ட்ரெய்லரோட மியூசிக் வந்து நல்லா இருக்கு. ஸோ ஐ பிலீவ் யுவன் சங்கர் ராஜா கண்டிப்பா ஒரு நல்ல பிஜிஎம் வந்துட்டு கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் படத்தை நம்ம வந்துட்டு தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா சவுண்டிங்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஸ்டன்ஸ் ஆஸ் ஆஃப் சீயிங் த ட்ரெய்லர், ஸ்டன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ ஸ்டன்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து நம்ம
ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட் படமாக பார்க்கும்போது we can expect a lot of things to happen. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் இந்த படத்தில் அப்படின்ற விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் செப்டம்பர் 5th படம் வந்துட்டு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகட்டும். தியேட்டருக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் படத்தை பார்த்துட்டு படத்தோட வியூ எப்படி படம் நல்லா இருக்கா இல்லையா, இப்போ நம்ம சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, படம் இப்படி மூவ் ஆகலாம், இப்படி டிராவல் ஆகலாம் அப்படின்ற ஒரு நம்மளோட ப்ரொடிக்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ப்ரொடிக்ஷன்ஸ் ஏதாச்சும் மேட்ச் பண்ணியிருக்கா, இல்லை நம்ம பண்ண ப்ரொடிக்ஷன்ஸை விடவும் நிறைய ஏதாச்சும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு வந்துட்டு படத்தை வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் கீப் வெயிட்டிங் ஃபார் மை அதர் அப்டேட்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், நெக்ஸ்ட் வீக் ஐ திங்க் 23rd வந்துட்டு கொட்டுக்காளி ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க, பரவாயில்ல பேசிட்டு இருக்க ஒரு படமா இருக்கு 23rd. பிகாஸ் மியூசிக் டைரக்டர் இல்லாத படம், ஒரு வெறும் சவுண்ட் டிசைனிங்கை வச்சு படத்தை வந்துட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ டைரக்டர் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்துட்டு ஒரு அவார்டு வாங்கின டைரக்டராக இருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் படம் கூழாங்கல், இன்னும் நான் அதை பார்க்கல. ஸோ அதையும் நான் பார்க்குறேன். பார்த்துட்டு வில் வாட்ச் கொட்டுக்காளியை பார்த்துட்டு கொட்டுக்காளி படம் எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு ரிவ்யூ நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்ல பண்ணலாம். எக்ஸ்பெக்டிங் ஃபார் எ குட் மூவி அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.